ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிபி என்னென்னா சிக்கன் போண்டா தாங்க. ஹெல்த்தியாக அதே போல் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணணும், ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கன் போண்டாவை நம்ம செய்யலாங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 200 கிராம் எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கேங்க. இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். குக்கரில் வேக வைக்கப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்க, சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் பொடி பொடியாக இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ண வேணாம், இந்த மாதிரி உதுத்து வச்சா போதும். தவா காய்ச்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காய்ச்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. வதக்கினோடனே கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துடலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கோங்க. நல்லா வதக்கினோடனே இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ மசாலாவோட நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க. போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட காரம் எல்லாமே நல்லா கலக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மாவு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ உருண்டையை நல்லா மாவில் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அதை சேர்த்துடலாங்க. உருண்டைகளை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.